சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆதிர ஃபோன் பண்ணப்ப நம்ம எடுக்கவே இல்லை. அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அது பயந்துகிட்டு இருக்கும். அது எதை கேட்டாலும் நம்ம சொல்லிடக்கூடாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஆதிரைக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். மடி ஆதிர, எங்கப்பா போனீங்க? போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டீங்க. நான் பயந்தே போயிட்டேன். இல்லம்மாடி, காலையில ஒரு கடைக்காரங்க வாட்டர் கேட்டு கேட்டு ஃபோன் பண்ணாங்க. நானும் எடுத்துக்கிட்டு போனேன். அந்த கடைக்காரு என்னோட ஃப்ரெண்டு. சாப்பிட்டு தான் போகணும் ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. என்னால் தட்ட முடியல. அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தப்போ தான் நீ ஃபோன் பண்ணியிருக்க போல இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கடையில் சத்தமாக பாட்டை வேற போட்டிருந்தாங்களா. நீ ஃபோன் பண்ணது அப்பாவுக்கு கேட்கவே இல்லைம்மா. அப்பா, ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுப்பா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இருங்க, நான் மோர் வாங்கிட்டு வரேன். மடி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா. சரி, தண்ணியாவது குடிங்க. இந்தாங்கப்பா. அப்பா, உங்களை மணிமேகலை மேடம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதை சுத்தமா மறந்துட்டீங்கல்ல? ஆமா மடி, அதை ஒன்ட்ட சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்துட்டு திரும்பி வர்றப்ப நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சுமா. சரி, பக்கத்து தெரியாதானே, இப்பவே கையோட போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு நானே அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேம்மா. அப்படியாப்பா? அவங்கள பார்த்துட்டீங்களா? ஆமாம்மா, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கப்பா? அது வந்துமா, நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன்னு என்ன பாராட்டினாங்கம்மா. அப்புறம்ப்பா? உன்னை ரொம்ப பெருமையா பேசுனாங்கம்மா. உன்னாட்டம் ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா. அப்புறம்ப்பா? அந்த அம்மா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் கேட்டு அப்பாவுக்கு மனசு நிறைஞ்சு போயிடுச்சுமா. ரொம்ப நன்றிம்மான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டம்மா. அப்புறம்ப்பா? அதாம்மா, நான் கிளம்பி வந்துட்டேனே. அப்புறமான்னு கேட்டா அப்பா என்ன சொல்ல முடியும்? பா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமேப்பா. ஆதிர, நீ என்னம்மா சொல்ற? நீங்க மேகலா மேடம் வீட்டுக்கு போனதுக்கும் திரும்பி வந்ததுக்கும் நடுவுல வேற என்னமோ நடந்திருக்கு. அத சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இல்லம்மா, அப்பெல்லாம் அப்பா ஒன்னும் மறைக்கலடா. பா, நான் பிறந்து கண்ணு முழிச்சதும் பார்த்த முதல் முகம் உங்க முகம்தான்ப்பா. இப்ப வரைக்கும் நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிற ஒரே முகமும் உங்க முகம்தான். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா வருத்தமா இருக்கீங்களான்னு உங்க முகத்தை பார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதப்பா. மடி, நீங்க போன இடத்துல யாரோ உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கப்பா. மடி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் அங்க ஒண்ணும் நடக்கலமா. அப்படியா? இப்ப சொல்லுங்கப்பா, அங்க வேற எதுவும் நடக்கலையா? சொல்லுங்கப்பா. என் தலை மேல கை வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லலன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்கப்பா. சொல்லுங்கப்பா. மடி, இந்த மேகலை அம்மாவோட பொண்ணு இருக்காங்கல்ல, வாங்கப்பா. எங்கம்மா? மேகலா மேடம் வீட்டுக்கு தான். அம்மாடி, அங்க எதுக்குமா? நீங்க எங்க அவமானப்பட்டீங்களோ அங்கதான் அதுக்கு பதிலடி கொடுக்கணும். வாங்கப்பா.
எம்மாடி வேணாம் பா சொன்னா வாங்கப்பா வேணும்ப்பா. பா இறங்குங்க. எம்மாடி சொன்னா கேளுமாடி, சொன்னா கேளு. பா நான் சொல்றத நீங்க தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொன்னா கேளுமா. வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா. வாங்கப்பா. மடி மடி பிரச்சனை வேணாமா. பிரச்சனை வேண்டாம் தான்ப்பா நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்கப்பா. எம்மா எம்மாடி எம்மா சொன்னா கேளு. வேல்விழி வேல்விழி ஏய் வேல்விழி. யார் அது இப்படி காட்டு கத்தலா கத்துறது? நீ வாட்டர் கேன் போடுறவ தானே? எங்க வீட்டு மகாராணிய பேர் சொல்லி கூப்பிடுற? எவ்வளவு தைரியம் உனக்கு? வேல்விழி ஏய் என்னையே தள்ளி விடுற திமிர் பிடிச்சவள. வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுக்கி விட்டேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்க தெரியலனா உங்க தம்பி பொண்ணுக்கு விழ வேண்டிய அடி உங்களுக்கு விழும். வேணுமா? ஏய் வேல்விழி எங்கடி இருக்க? வெளியே வா. வாடி வாட்டர் கேனு. என்னடி பாக்குற? வா. ஏய் என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய அதிகாரம் பண்றியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. வாவேலு நம்ம வீட்டுக்குள்ள வந்து இவ காலை உடைச்சி உன்னை மரியாதை இல்லாம பேசுன அந்த வாயை கிழிச்சு விடு. வா. ஏய் உனக்கு தான் என் வீட்டு வாசல்ல ஒரு இடம் இருக்குல்ல, அதை விட்டு நீ ஏண்டி வீட்டுக்குள்ள வந்த? ஆ, உனக்கு ஒண்ணு குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ எனக்கு கொடுத்துட்டு போறியா இல்ல என்கிட்ட வாங்கிட்டு போறியான்னு இப்ப தெரியும்டி உனக்கு. ஏய் என் அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? லேண்ட் லார்டரா, மில்லியனரா, இல்ல பிசினஸ் மேக்னட்டா? எங்க அப்பா லேண்ட்லார்டோ பில்லியனரோ பிசினஸ் மேனோ இல்ல. இவங்க எல்லாரையும் விட உயர்ந்தவர், உழைப்பாளி, நல்லவர், நேர்மையானவர். இது எல்லாத்துக்கும் மேல என்னோட அப்பா. இவர் அடிக்க கை வாங்கினியாமே? ஆமா, என்ன இப்ப அதுக்கு? எந்த கை அது? இந்த கைதான். இந்த கை உன் அப்பாவை அடிக்காம விட்டுட்டோமேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ உன்னை அடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட போகுது. ஏய், விடுடி. என்ன? எம்மாடி எம்மா ஆதிர வேணாம் வேணாம் விட்டுருமா, சொன்னா கேளுமா. ஐயோ ஐயோ சொன்னா கேளுமா, விட்டுருமா, வேண்டாமா. தயவு செஞ்சு பேசாம இருப்பா. ஐயோ வலிக்குது. ஏய், விடு. ஏய், விடுறி. சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கே.